மாடி தோட்டத்தை ஃபுல்லாக பொதுராயிட்டு இருக்காங்க. எல்லாமே இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறேன். க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ பொதுராயிட்டு இருக்காங்க பாருங்கள். தொடர்ந்து மழை வந்ததுனால அப்படியே விட்டுட்டேன். ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ண வீடியோவும் உங்களுக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். வீடியோ மொத்தத்தையும் பிடிங்கி எடுக்கிறேன். மொத்தத்தையும் பிடிங்கி எடுத்து எவ்வளோ மண் இருக்கு. இதெல்லாம் கூட அப்படியே உரமாக்கி நம்ம ஒரு இது டப்பாவில் போட்டு வைப்போம் உரமாக்கிறதுக்கு. மழை பெஞ்சதுனால ஈரமாக இருக்கிறதுனால வந்துது அளவுக்கு. இது ஃபுல்லாக இதாகிட்டு, அது ஈரமாக இருக்குது, அது ஓரளவுக்கு வந்துடுச்சு. இதுதான் கொஞ்சம் இதுவாக இருக்குது. எவ்வளோ இதாக இருக்குது. எறும்பு ஃபுல்லாக எறும்பு பாஸ் பண்ணிக்க. ஃபுல்லாக எறும்பு வந்துச்சு. எல்லாம் நல்லா இதுக்கு ஈரத்துக்கு எறும்பு வச்சுக்கிறாங்க. பார்த்து கை பிடுங்கிட்டு போகுது. இது ஈரம், இது கொஞ்சம் ஈரம் இல்லை, அதனால நல்லா, அதுதான் ரொம்ப ஈரம் இல்லை, இது ஈஸியாக வந்தது. இதெல்லாம் கூட அப்படியே போட்டு ஒரு இதில் போட்டு உரமாக ஆக்கலாம். அப்படியே வந்து இந்த பாக்ஸில் போட்டு வச்சு போடுங்க. அப்படி கவனிக்காம முட்டி எறும்பு வச்சுக்கிறாங்க. நல்லா மழைக்கு எறும்புங்க போய் போட்டு இதில் ஃபுல்லாக இது செகப்பு போனாங்க நிற்கிறதா நல்லான்னு. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான்னு போட்டு ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக பிடிச்சிது. அப்படி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பார்த்தியா. ஃபுல்லாக அந்த வேறு தான் ஒரு இதான் இதுன்னே தெரியல. இந்த ஒரு புல் அதுதான் ஃபுல்லாக அப்படியே வேறு ஃபுல்லாக போயிடுது. கீழே நாளைக்கு கூட ஈஸியாக வந்துடுது. அது எப்படி அப்படியே அடையடியாக பிடிச்சி தூக்கியாந்து வச்சு தான் க்ளீன் பண்ணணும். கீழே வச்சு தான் க்ளீன் பண்ணி அவனை விட, ஏன்னா ஃபுல்லாக மண் இதாகுது. அதனால் கீழே வச்சு க்ளீன் பண்ணிடலாம்.
ஸ்ட்ராங்காக இருக்குது. மண் போட்டுது கீழே, அதனால கீழே வச்சு தான் பண்ணுவோம். இது செட்டாக வந்து தூக்க முடியல, அவ்வளோ இதாக ஸ்ட்ராங்காக வேர் ஃபுல்லாக ஒரு எவ்வளோ வேர் இது. நல்ல வேர் தான், நல்லா குச்சி நிற்கிறாரு அடி. எல்லாம் செம்மண் போட்டது அப்படியே பிடிச்சி நிற்குது. செம்மண் போட்டு பிடிச்சின்னு தான் ரொம்ப வரமாட்டேங்குது. என்ன செடின்னு தெரியல, ரெண்டு புதுசாக வந்து இதுக்காக பாருங்க, என்னன்னு தெரியல. இது கத்திரிக்காவா? கத்திரிக்காய் செடி தான். கத்திரிக்காய் செடியா? அது சுண்டைக்காய் மாதிரி தெரியல. இல்ல சுண்டைக்காய் இல்ல கத்திரிக்காய், ரெண்டுத்துல பார்க்கலாம். சுண்டைக்காய். சுண்டைக்காய், சுண்டைக்காய் செடியா கூட இருக்குது, வாய்ப்பு இருக்கு. ஃபுல்லாக எடுத்துட்டு அந்த இதுதான் நல்லான்னு இருக்கு, சிகப்பு பொன்னாங்கண்ணிக்கு. வேர் தான் நல்லா அப்படியே எவ்வளோ தொழுக்கு நல்லா எவ்வளோ வேர் போயிடுது பஞ்சு மாதிரி. எவ்வளோ வேர் ரணக்கல்லி. எல்லாமே ரொம்ப இதாடி மழை தொடர்ந்து பெஞ்சனால நல்லா கீரை மொத்தம் ஸ்பாயில் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் இது பண்ணி திருப்பியும் மருந்து ரீசைக்கிள் தான் பண்ணி உரம் வாங்கி வந்து போட்டு
பண்ணால் தான் இவங்க திருப்பி இதாகும். இல்லைன்னா இதே விதையெல்லாம் இப்போ ஒதுறுறதுல ஒதுரும் போது மொத்த விதையை உழுந்து திருப்பி முளைக்க ஆரம்பிச்சு. நான் இதுலேயே எல்லாத்தையும் உரத்தை கொட்டி மண்ணை கொட்டி நல்லா ஊறி கொண்டா இதுவே உரமாயிடும். ஆனால் அந்த விதையெல்லாம் அப்படியே திருப்பி முளைக்க ஆரம்பிச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நாங்கள் ரீசைக்கிள் பண்ணுவோம். இது ஃபுல்லாக கீழே நெல்லி. இது முதலே நல்லா இருந்தால் இது பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக பூச்சி அடிச்ச மாதிரி அடிக்குது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கிழநெல்லி செடி. புறந்தில் இது சரி வேறு வந்துச்சு. ட்ராகனா ட்ராகன் ஃப்ரூட்டு செடி வச்சுருந்தவங்க அதிகம் போட்டு இல்லை வேறு எதெல்லாம் ஒன்று இருக்குது. ஆமாம், இன்னொன்று கூட வந்துருக்கு. இன்னொன்று ட்ராகன் ஃப்ரூட் செடி சின்னதாக. இதெல்லாம் பதியம் போட்டது ஃப்ரெண்ட்ஸ். பதியம் எல்லாம் தனியாக நடனம் ஆகும். இது கொஞ்சம் நல்லா இலசாக இருக்கும்போது எடுத்து வந்தாக்கா நம்ம அப்படியே காய வச்சு இது பண்ணிக்கலாம், பவுடர் பவுடர் பண்ணிடலாம். பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக இதாகிட்டு மழையில் எதுவும் ரொம்ப இதாகிடுச்சு. அதனால் இது யூஸ் ஆகாது. நிறைய போட வேண்டியதாக இருக்குது. இது அவ்வளோ சீக்கிரம் மக்காது இது. அதனால் இவங்க தனியாக தான் எடுத்து போடணும். பண்ணிக்கணும். ஓகே, இதெல்லாம் இது கீழே தான் போடணும். இது வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா மக்காது இது அவ்வளோ சீக்கிரம். மக்குனாலும் இது விதை கொட்டி திருப்பி ஃபுல்லாக முளைக்கி தான் செய்யும். இதில் இதெல்லாம் இது எடுத்துட்டு இது கொஞ்சம் நல்லா இருக்குது. இது சாப்பிட்லாம் ஓரளவுக்கு. இது சாப்பிட்டுக்கலாம். இது அப்படியே கீழே எடுத்து போயிட்டு ஓரமாக சரி போட்டுற வேண்டியதான். இந்த ஒரு பாக்ஸும் க்ளீன் பண்ணணும். கீழே ஓரமாக இதுலேயும் வர ஃபுல்லாக நல்லா இருந்தது. எல்லாமே கலக்கலையான்னு இருந்தது. மழையில் அப்படியே சாப்பிட முடியாது நிலைமை ஆகி போச்சு. ஆனால் இது நல்லா ஈரப்பதமாக இருக்குது. அது ஒன்று மட்டும் தான் நல்லா காஞ்சி போயிருந்தது. அப்படியே வெளியே போடுவோம். பேசலாம். அந்த இது எடுத்துட்டு கொஞ்சம் இந்த இதெல்லாம் கூட இதை வச்சு நல்லா கலாரி விட்டாக்கா நல்லா இதாக இது போட்டு நல்லா கலாரி விட்டு ஒரு ஒரு 2 நாள் பொறுத்து விதையை போட்டாக்கா இது கொஞ்சம் தான். இவரெல்லாம் கொஞ்சம் தனியாக செப்பரேட்டாக தனியாக ரெடி பண்ணணும். சொல்லு வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பண்ணுங்க. வேஸ்டேஜ்லாம் இது
இதெல்லாம் கொஞ்சம் மக்கிடும், இது மக்காது. இதெல்லாம் வெளியே போடுவோம். ஒன்றும் இது இருக்குது. ஃபுல்லாக இது போட்டுருந்தேன், அப்படியே அடாடியாக வருது ஃபுல்லாகவே. அப்பா கொடுங்க, அம்மா இதாகுது. இது மணத்தக்காளி போட்டுருந்தான், புதினா போட்டுங்க. புதினா பண்ணிட்டு மணத்தக்காளி முளைச்சி தான் புதினாவே கண்டமாயிடுச்சு. திருப்பி புதினா ஓரளவுக்கு வீட்டுக்கு தேவையான புதல் நம்மளே பண்ணிடலாம். தக்காளி, பச்சை மிளகா, இந்த மாதிரி ஐட்டத்தை எல்லாம் போடணும். அதிலெல்லாம் நல்லா ஈரமாக இருக்குது. எப்படி காஞ்சி போயிருக்கு பத்தியா? அதெல்லாம் நல்லா ஈரமாக இருக்குது. இது நல்லா காஞ்சி போயிருக்கு. மழை எல்லாம் ஒன்றா தான் பெய்யுது. இல்லை ஏன் இப்படி காஞ்சிருக்கு? ஒரு நல்ல மணத்தக்காளி நல்லா வலிச்சு தண்ணி வலிக்குது. தண்ணி நல்லா வேஸ்டேஜ் தான். செடியெல்லாம் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணியாச்சு. இன்னும் அது 2 இருக்காங்க, இவங்களையும் பண்ணிடணும். அதை அப்படியே கவர் பண்ணலாம். அதுதான் இப்போ நட போகிறேன். இந்த பாக்ஸ் எல்லாத்துலேயும் சகப்பு பொண்ணாக நிற்கிறேன். இது எப்படி இந்த புல்லு தான் ரொம்ப வேர் போகுது. இது நல்லா ஈரமாக இருக்குது. இதெல்லாம் காஞ்சி போயிருக்கு. இது நல்லா ஈரமாக இருக்குது. இதுலேருந்து இதெல்லாம் ஏன் காஞ்சி போயிருக்கு தெரியல. இதுவும் காஞ்சி போயிருக்கு. இதில் வேறு எந்த செடி ஒன்று இருக்காரு, பூச்செடி ஒரு லைட்டாக பூ மயில் மாணிக்கம். பத்மாவை நடவும் அப்படி அப்படியே பூச்சினுங்க ஃபுல்லாகவே. இதுவும் ஓரளவுக்கு ஈரம். இதெல்லாம் ஒரே இது மட்டும் ஏன் இவ்வளோ ஈரம் இருக்குதுன்னு தெரியல. ஒரு தண்ணி அந்த இது ட்ரை ஆகலையா, அந்த இது ஹோல்ஸு அடிச்சுன்னு இருக்கா.
ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி எடுத்து போட்டிருக்கேன். இன்னும் அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுறேன். இந்த 2-3 நாளில் இன்னும் இதெல்லாம் பண்ணிட்டு மருந்து இல்லை, சில தொழு உரம்லாம் வாங்கி வந்துட்டு விதையெல்லாம் வாங்கி வந்துட்டு இந்த இது போகிற வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன்.